இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படம் பொதுவா பேய் தான் மனுஷங்களை பிடிக்கும். ஆனா இங்க ஒரு மனுஷனுங்க பேய பிடிக்க போறானுங்க. இவனுங்க பேய பிடிக்க போற வித்தியாசமான கதையை இன்னைக்கு உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். மலையாளத்துல ரிலீஸ் ஆன ரோமஞ்சம் அப்படிங்கிற இந்த படத்தை நீங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு பேச்சுலர் ரூம் இருக்கு, ஒரு 7-8 பேர் தங்கி இருக்காங்க. அந்த ரூம்ல ஒருத்தவன் மட்டும் இந்த பேயை வர வைக்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஒன்று விளையாடுறாங்க. ஆரம்பத்துல அவனுங்களா சும்மா பிராங்க் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல உண்மையாலும் பேய் வந்து அவங்கள என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கறதா இந்த படத்தோட கதையே. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் மறக்காம கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா ரொம்ப நேரம் இருந்திருக்கிற ஒரு நோயாளி இன்னைக்கு கண் முழிச்சிருக்காரு. இவர் தான் நம்ம படத்தோட முக்கியமான ஒரு ஆளு. அவருக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. கண் முழிச்ச நம்ம நபர்கிட்ட உனக்கு கண்ணில் நல்லா தெரியுதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு நீங்க மட்டும் தான் தெரியுறீங்க, பின்னாடி இருக்கிற இடம்லாம் பிளர்ரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 வாரமா நீ படுத்த படுக்கையாவும் உனக்கு பழைய நினைவுகள் எதுவுமே இல்லாதால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு 2 வாரத்துல உனக்கு சரியாயிடும். தூரத்துல பின்னாடி செவத்துல ஒரு போட்டோ ஒண்ணு மாட்டிருக்கான். அந்த போட்டோல இருக்கிறது என்ன அப்படிங்கறத உனக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு ஒண்ணு நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்துல இங்க இருக்கிற படுத்து கிடக்கிற ஆளு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் அந்த ஆளையும் நமக்கு காமிக்கிறாங்க. பேரு ஜிபி. அப்ப ஒரு நர்ஸ் ஒருத்தங்க இருக்கிறாங்க இந்த ஆளை பாத்துக்கிறதுக்காக. அப்பப்ப டியூட்டி டைம் மாறுது இல்லையா, அடுத்த நர்ஸ் வரும்போது அவங்க கிட்ட அந்த செவத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுல ஒரு கிருஷ்ணர் படம் போட்டு இருக்குது. எதுக்காக கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல சும்மா தான் தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்மலா இருக்கிறாரு. இந்த நர்ஸ் போனதுக்கு அப்புறம் அடுத்த நர்ஸ் ஒருத்தவங்க வராங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி நான் டாக்டரை பார்க்கணும்னு சொல்றாங்க. டாக்டர் வந்துறாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரி அந்த செவத்துல இருக்கிற படம் கிருஷ்ணர் தானே அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா இதுக்கு பாசிபிளே கிடையாது, இவ்வளவு சீக்கிரமா எப்படி இருக்கு கண்ணு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி டாக்டருக்கு ஒரு சந்தேகம். அப்போ டியூட்டி டைம்ல இருக்கிற அந்த நர்ஸை எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் இந்த ஆள் என்கிட்ட தான் கேட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த நர்ஸ் போட்டு கொடுக்குது. நீ இந்த மாதிரி கிரிமினல் வேலை பாக்குறியா, பக்கத்துல ஓடுது, அது என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லணும். அதே மாதிரி டியூட்டி டைம் பார்க்க வர எல்லா நர்ஸுக்கு கிட்டயும் இந்த மாதிரி அந்த செவத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அந்த நர்ஸ் கொஞ்சம் கோவத்துல உட்காருது. ஹீரோவும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக அப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டா, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் பார்க்கணும், அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, என்ன ஒரு முக்கியமான விஷயம், அப்படி என்ன பண்ணீங்க, உங்களுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னு ஒரு பிளாஷ்பேக்கு போனா இங்க இருக்காரு இல்லையா ஜிபி, இவர் வேலை தேடிட்டு அப்படியே அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பேச்சுலர் குரூப்பா ஒரு தனியா ஒரு வீடு எடுத்து அதுல எல்லாருமே சேர்ந்து தங்கி இருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படின்னு கோலாகலமா இருக்கும். அதுல ஒருத்தவன் இருக்கிறான் சாமி இப்படின்னு பயபக்தியா இருப்பான். இன்னும் ஒருத்தவன் இருக்கிறான் பிசினஸ் பண்ணணுங்கிறது அவனோட ஆசை. அதனால இந்த டாய்லெட்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் எல்லாம் வாங்கி சேல் பண்ணலான்னு வருவான். ஆனா அதுவுமே கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. வாரத்துல வீக்கெண்ட்ல வீட்டுக்குள்ள எல்லாருமே உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு பார்ட்டி பண்றது வழக்கம். வீட்டை கூட்டி துடைக்கிறது, வீட்டை அசுத்தம் பண்ணா அதை கிளீன் பண்றது, வாந்தி அடிக்கிறவன அதை கிளீன் பண்ண சொல்றது, இப்படி வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஓகே தான். ஏன்னா அவன் குடிச்சிட்டு அங்க போட்டு வைக்கிறான் இல்லையா. தங்கி இருக்கிற இந்த 7 பேருக்கும் ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சுக்கிட்டாங்க. இனிமே அப்படிதான் பார்க்கணும். அதுலயும் ஒருத்தவன் இருக்கிறான், எப்ப பாரு ஆன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பான். இது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேரு நிருபு. அவர் அந்த ஆளை பார்த்துட்டு திட்டுறான், இனிமே நீ ஆன்ஸ் போட்டுன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவோம் தெரியாது, தொலைச்சு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஜிபி இருக்காரு இல்லையா, அவரு அடிக்கடி வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணுவாரு. ஆனா வேலை கிடைக்காது. இந்த சாமியவே கும்பிட்டு இருப்பான் பாருங்க. அவன் ஒரு பொண்ணை ரூட் விடுவான், அந்த பொண்ணு அவனை ரூட் விடும், கூட இருக்கிற ஃப்ரெண்டே ஒருத்தவன் ரூட் விடுவான். இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த பேச்சுலர் குரூப்ல பக்கத்து வீட்டுல ஒரு கடைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். அவருக்கு கல்யாணமா கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லும்போது என்ன கிஃப்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. வீட்டுல தான் நிறைய டாய்லெட் கிளாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பேக்கேஜ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு கிஃப்டா கொடுத்துறானுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா வாலிபால் விளையாடுவானுங்க. நம்ம ஹீரோ ஜிபி இருக்காரு இல்லையா, அவருக்கு வாலிபால் எல்லாம் பிடிக்காது. வேற எல்லாரும் விளையாடலாம் வாங்கடான்னு கூப்பிட்டாலும் வர மாட்டாரு. சரின்னு வண்டி எடுத்துக்கிட்டு புதுசா கல்யாணம் ஆச்சு இல்லையா, அந்த நபர் வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா ஒருத்தர் இருக்கிறான், ஒரு குண்டா. அவன் கூட பேசலான்னு போய் பார்த்தா அவனுக்கு ஒரு வித்தியாசமான விளையாட்டை விளையாடுறாங்க. இருக்கிற சாமி போட்டோவை எல்லாத்தையும் திருப்பிட்டு இந்த பேய் வர வைக்கிற மாதிரி ஒரு போர்டு ஒன்று இருக்குது. அந்த போர்டை வச்சு மெழுகுவத்தெல்லாம் ஏத்திட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் சென்டர்ல வச்சு அந்த கிளாஸ் மேல கைகளை வச்சு ஆத்மாவே வா ஆத்மாவே வா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ராகத்தை பாடிட்டு இருக்கிறானுங்க. இப்படி எல்லாம் பண்ணா அங்க இறந்து போன பேய் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா வந்து இந்த கிளாஸ் நவுத்தி விளையாடுமா. இது ஒரு விளையாட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேய் கிட்ட என்ன கேட்டாலும் சொல்லுமான்னு சொல்லி கேட்கறானுங்க. கரெக்டா சொல்லும், ஆனா பேய் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இது வரைக்கும் பேய் வந்த படம் இல்லையா. இவனுங்க வருஷம் கணக்கா விளையாடிட்டு இருக்கானுங்க. இது ஒரு பக்கம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. இந்த பக்கத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அவன் ஏதோ பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இப்ப ஆம குஞ்சு மண்ணுளி பாம்பு இந்த மாதிரியான உயிரினங்களை வாங்கி சேல் பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு இவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கானுங்க. இப்படியே போயிட்டு இருக்குது. அதே மாதிரி வாயில இப்ப பாரு அனுசு வச்சிருப்பான் பாருங்க, அவன் ருட்டீனா அனுசு போடுறது, சரக்கு அடிக்கிறது, தூங்குறது,
தூங்குறது, பாத்ரூமுக்கு போறது, பெட்டு படம் பாக்குறது, இப்படின்னு இந்த வேலையை மட்டுமே ருட்டீனா வச்சிருப்பான். நம்ம ஜிபி அவரு இதே மாதிரி தான் சாப்பிடுவாரு, தூங்குவாரு, ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பாரு. வீட்டுல ஒரு பெரியவர் இருக்காரு இல்லையா, அவரு சமைப்பாரு, வீட்டு வேலையை பார்த்துக்குவாரு, அவனை மிரட்டி அதட்டி வேலை வாங்குவாரு. இப்படின்னு இந்த வேலையே போயிட்டு இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்குள்ள நிறைய எலி தொல்லைங்க இருக்குது. அதனால என்ன பண்ணணும், அப்பப்ப எலி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வைப்பானுங்க. இந்த ஹன்ஸ் போடுறவன் வீட்டுல இருக்கிற பெரியவர் ஹன்ஸ் போட்டா திட்டுறாரு இல்லையா, அதனால அதை ஒளிச்சு வைக்கிறதுக்கு சரியான இடம் வேணும்னு நம்ம ஜிபியோட மஞ்சள் கலர் பேக்ல அந்த ஹன்ஸை பதுங்கி வச்சிருக்கான். இந்த விஷயம் ஜிபிக்கு தெரிஞ்ச உடனே திட்டுறான். கண்டிப்பா நான் நிருபகிட்ட உன்னை மாட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னவனே, இதை பாரு அதெல்லாம் சொன்னா நீ கஞ்சா அடிக்கிற விஷயத்த நான் சொல்லுவேன் அப்படி அவனும் மிரட்டுறாங்க. இதனால இவனுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்குது. அதே மாதிரி இந்த வாலிபால் எல்லாம் வச்சு விளையாடுவானு இல்லையா, நம்ம ஹீரோக்கு தான் அந்த வாலிபால் விளையாடுறது பிடிக்காது. அதை பஞ்சர் பண்ணி தூக்கி கடைசிறாரு. ஏன்னா இவருக்கு அந்த விளையாட்டு விளையாட தெரியாது. இப்ப நிருபு என்ன பண்றாருன்னா, நம்ம வேற விளையாட்டு விளையாடலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி விளையாடலாம்னு சொல்லிட்டு ஒரு பந்து ஒண்ணு ரெடி பண்றானுங்க. கல்லு கில்லுன்னு வச்சு பந்து மாதிரி ரெடி பண்ணி அதை வச்சு அடிச்சு விளையாடுற மாதிரி. யார் கூடனா உன் கூட தான்டா அப்படின்னு சொல்லி இவன் அந்த பாலை பஞ்சர் பண்ண விஷயம் தெரிஞ்சு போய் அடின்னு அடிச்சு முதுக ஃபுல்லா பஞ்சர் ஓட்டுறானுங்க. அதுக்கப்புறம் கிடைச்ச அந்த பாலை எடுத்து பஞ்சர் ஓட்டி திரும்ப காத்தடிச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இவனுங்க ருட்டீனா பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுல திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா ஜிபி, அவன் என்ன பண்றாருன்னா, இந்த பேயை வர வைக்கிற ஒரு போர்டு ஒண்ணு இருக்கு, கேண்டில் எல்லாம் ஏத்தி அதே மாதிரி விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூப்பிட்டு 4 பேர் விரல வச்சு ஆத்மாவே வா ஆத்மாவே வான்னு சொல்லிட்டு இவனுக்கு எல்லாருமே இந்த பேயை சாமி கும்பிடுற மாதிரி சாமி கும்பிட்டு கூப்பிட்டு இருக்கிறானுங்க. ஆனா ஒரு பேய் வரல. இதே நேரத்துல தீபாவளி, எல்லாரும் பட்டாசு எல்லாம் வெடிச்சு சந்தோஷமா கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கிறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். இந்த மாதிரி நம்ம விளையாடுறதால நம்ம ஒரு அடிமுட்டாள் மாதிரி இவனுங்க ட்ரீட் பண்றானுங்க. ஒருவேளை உண்மையால பேய் வந்தா எப்படி நவுத்துமோ கிளாஸ, அந்த மாதிரி நாம என்ன பண்ணணும்னா, கிளாஸை ஈஸியா நவுத்துற மாதிரி நமக்கு ஒரு டேபிள் ஒண்ணு வேணும். ஏன்னா இவனுங்க வச்சிருக்கிறது ஒரு அட்டையில வச்சு இவனாலே நவுத்த முடியல, பேயால எப்படி நவுத்த முடியும்னு சொல்லிட்டு இவன் கெஸ் பண்ணி அங்க ஒரு கேரம் போர்டு ஒன்று இருக்கு. அந்த கேரம் போர்டு எடுத்து கிளீன் பண்ணி அதை பக்காவா அந்த மாதிரி பேய் வர வைக்கிற மாதிரி விளையாட்டு போர்டு மாதிரி ரெடி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பவுடர் எல்லாம் கொட்டி அதுல கேம் விளையாடினா கிளாஸ் நம்மளே நவுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆக்சுவலி பேய் வந்த மாதிரி நாம இவங்கள பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆளு யோசிச்சு முடிவு பண்ணிட்டான். அடுத்த நாள் காலையில பேச்சுலர் ரூம்ல ஒருத்தர் இருக்கான் இல்லையா, பிசினஸ் பண்றானே, அவன் போய் ஒரு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டான். ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னதால அவன் அப்ப வந்து வீட்டுல காட்டு கத்துறான். வீட்டுக்குள்ள ஒருத்தவன் பயபக்தியா இருப்பான். வேலை விட்டா வீடு, அதே மாதிரி போன்ல லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து ஹிந்தியில பேசி சமாளிச்சு இனிமே வரமாட்டான், அந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனுங்கள ஒரு வழியா அனுப்பிச்சு விட்டுறானுங்க. இப்ப உள்ள வந்தோடனே அந்த போர்டெல்லாம் எடுத்து கேண்டில் எல்லாம் பத்த வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த தடவையாவது பேய் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா பேய் வரும்னு சொல்லி நம்ம ஜிபி சொல்றாப்புல. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சாமி போட்டோ கூட இருக்க கூடாது, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த சாமியோட பக்தி இருக்கான் இல்லையா, அவன் ரூம்ல வச்சுறாங்க. லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்றாங்க. கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சுட்டு அந்த கிளாஸ் ஒண்ணு எடுத்து அந்த கிளாஸ் மேல விரல வைக்கிறானுங்க. விரல வச்சு ஆத்மாவே வா ஆத்மாவே வான்னு ரொம்ப நேரம் கூப்பிட்டு இருக்கானுங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா இப்போ ஆத்மா வந்த மாதிரி தெரியல. எல்லாரும் ஏஞ்சு போலாம்னு சொல்லி முடிவு பண்ணும்போது கிளாஸ் சர்டன் நவரும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோ மட்டும் தானே இந்த மாதிரி பிளான் பண்ணா பிராங்க் பண்ணா. ஆப்போசிட்ல இன்னொருத்தர் இருக்கான், இந்த கருப்பு குட்டி சாத்தான். அவனும் ஹீரோ கிட்ட கண்ண காட்டுறான், நாமளும் இந்த மாதிரி பிராங்க் பண்ணலாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து. இவனுக்கு 2 பேர் கூட்டு சேர்ந்துக்கிட்டு கிளாஸா நவுத்துறானுங்க. பேய் நவத்த கிடையாது, இவனுங்களா தான் நவுத்துறானுங்க. அப்போ வீட்டுல ஒரு பெரியவர் இருந்தார் இல்லையா நிருபு, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்திருக்கிற பேயோட பேர் என்னன்னு கேலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேயோட பேரை கேட்கறாங்க. அப்படியே இவனுங்களா கிளாஸ் நவுத்துறானுங்க. அதை அப்படியே பேப்பர்ல எழுதிக்கிறாங்க. எழுதுறதுல அனாமிகா அப்படிங்கிற மாதிரி ஒரு லேடிஸோட பேர் வந்திருக்கு. இது பொம்பளை பேய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு விளையாட்டு போதும், நாளைக்கு விளையாடிக்கலாம், பேய போ சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கேள்வி கேட்கறதுக்குள்ள இவனுக்கு உஷாராயி ஆத்மாவே போன்னு அதை போக வச்சிடறானுங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் இவனுங்களா சொல்லி கிளாஸ் நவுத்தி பிராங்க் பண்ணி இவனுங்களா விளையாடிட்டு இருக்கிறானுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிட்டு இருக்குது. இந்த விஷயம் இந்த விளையாட்டு சொல்லி கொடுத்தான் இல்லையா, அவனுக்கே தெரிய வருது, என்னடா இது நம்மளாம் விளையாடினாக்கா பேய் வரல, இவனுங்க விளையாடினா மட்டும் பேய் வருதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள எலி தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. தேங்காய் பத்தையில எலி மருந்துலாம் கலந்து வச்சிருக்கிறானுங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. செத்த எலியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சுடுகாட்டுல புதைக்கிற மாதிரி புதைச்சி அதுங்களுக்கு சிலுவையை நெட்டு வைப்பான். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இவனுக்கு தான் பேய் கூட பேசுறானுங்கன்னு ஊர் முழுக்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஒரு பையன் வந்திருக்கான். எனக்கு சில டவுட்டுகள் எல்லாம் இருக்குது, நான் இந்த பேய் கிட்ட கேட்டு கிளாரிபிகேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு 2 பேரும் விளையாடலாம்னு சொல்லி பாக்குறானுங்க. அதே மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது இந்த தடவை நம்ம ஹீரோ உட்கார வைக்காம அந்த பையனை வந்து உட்காந்துக்கிறான். அந்த பையன் இந்த பேய் கிட்ட சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறான். என்னோட லவர் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கரெக்டா சொல்லிடுறான். இது அந்த கருப்பன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம ஹீரோவும் சிரிக்கிறான். என்னடா கரெக்டா சொல்லிட்டான் பழகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு நாய் ஒண்ணு வளர்த்தானாம். இந்த நாய் பேரு யாருக்குமே தெரியாது, அந்த நாய் இறந்து போச்சு, அது எனக்கு மட்டும் தான் தெரியும், சீக்ரெட் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி அந்த கிளாஸ் நவருது. ஆனா இந்த தடவை அந்த கருப்பன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு நவத்தல. ஆக்சுவலி பேய் உண்மையாலுமே வந்துருச்சு, பேய் தான் இப்ப நகர்த்துது. ஆனா பக்கத்துல இருக்கிற
இருக்கிற நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன்கிட்ட நம்ம கருப்பேன் கண்ணை காட்டுறான், நான் நவுத்துல அப்படின்னு. இப்போ கிளாஸ் ஆட்டோமேட்டிக்கா நவுத்துல அந்த நாய் பேரு சொன்னவனே அவனுக்கு அள்ளு விட்டுடுது. யோ என்னடா இது எனக்கு சீரியஸா தெரியுது, இதை வச்சு விளையாடாதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமை ஓவர் பண்ணிட்டு அவன் அங்கிருந்து ஏறி வண்டியில ஏறி கிளம்பி போறான். அடுத்தடுத்து ஒவ்வொருத்தங்களும் இந்த வீட்டுக்கு வராங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க. இவங்களோட வீட்டுக்குள்ள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பவுன் நகை காணாம போயிடுச்சாம். எங்கெங்கே தேடி பார்த்திருக்காங்க, எங்கேயுமே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த பேய் கிட்ட வந்திருக்காங்க இல்லையா அனாமிகா, இந்த மாதிரி என் வீட்டுக்குள்ள ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில நகைகள் காணாம போயிடுச்சு, அந்த நகை யார் எடுத்திருக்காங்க, வீட்டுக்குள்ள காணாம போச்சா, யாராவது எடுத்தாங்களா, அதை சொல்லி கேட்டா யாரை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாரு எடுத்தாங்க அந்த பேரை சொல்லும்போது நம்ம பக்கத்துல இருக்க வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னா அதெல்லாம் தேவையில்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச கதையை எதுக்கு இப்ப ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்க. அது யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி கேட்டதால கரெக்டா அந்த பேரை சொல்லிடுது. அது யாரோட பேரு அப்படின்னா இந்த வீட்டுக்காரோட தங்கச்சி பேரு. நான் அன்னைக்கே சொன்னேன் அவதான் அந்த நகையை எடுத்திருப்பான்னு, நீ தான் நம்மள தங்கச்சிக்கு கிங்கச்சின்னு இல்ல உன வீட்டுல வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லி கடுப்பேறியா அந்த பொண்ணு போகுது. இந்த செத்த எலிகளுக்கு சமாதி கட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. திரும்பவும் இந்த மாதிரி ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு, நிறைய பேர் கூட்டம் குவிய ஆரம்பிச்சிருச்சு, நகையெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அவங்களாம் ரிவ்யூ பண்றாங்க. இது ரொம்ப ஃபேமஸாவே போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வயசானவர் என் வீட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பையன் காணாம போயிட்டான், அவன் உயிரோட தான் இருக்கிறானா இல்லையானு அது எனக்கு தெரிஞ்சுக்கணும், நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி நிறைய கேஸ் இந்த இடத்துல வந்துகிட்டே இருக்குது. அப்போ கூட்டம் ரொம்ப அதிகமாகுது. வீட்டுக்குள்ள ஒருத்தவன் பயபக்தியா இருப்பான் இல்லையா, அவன் வந்தா லைன்ல வாங்கடான்னு சொல்லி அவனையே அடிச்சுட்டானுங்க. இனிமே எவனும் இந்த கூட்டம் சேரக்கூடாது, அவன் வேலையை பாருங்களான்னு சொல்லி அங்க இருக்கிற கூட்டத்தை கலைச்சு விட்டுறாங்க. இந்த பேயை வச்சு விளையாடுறதுக்காக ஒரு கேரம் போர்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கேரம் போர்டுல ஃபேன் விழுந்து உடைஞ்சிருச்சு. இனிமே அந்த கேமே விளையாட முடியாதா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஆனா திரும்பவும் கேரம் போர்டை ரெடி பண்ணிடுறானுங்க. இந்த கேமை விளையாட சொல்லி கொடுத்தான் இல்லையா, அவன் இங்க வீட்டுக்கு வந்திருக்கிறான். ஆனா அவனையுமே இன்சல்ட் பண்ணி அனுப்புறாங்க. நான் விளையாடுறதுலாம் விளையாடலன்னு சொல்லி நீ கிண்டல் பண்ணலடா, இனிமே நீ வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த குண்டு பையனை அனுப்பிடுறாங்க. இது பாரு, அது விளையாடுறதுக்கான சில ரூல்ஸ் இருக்குது. பேயோட நீ எப்படி இறந்த எப்படி செத்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டன்னு வச்சுக்கோ, அது உங்களை கொண்டுடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த வெங்காயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. ஊர் முழுக்க இவனுங்க பேய் கிட்ட பேசுறானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறான். அவன் ரொம்ப பணக்காரர். அந்த ஆளுங்க வந்திருக்கிறான். எங்க கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கேட்கணும், நான் வந்து கேட்கலாம சொல்லும்போது வாங்கினே நீங்க எங்களுக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சவனே கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆத்மாவே வா அப்படின்னு சொல்லி வந்தவனே பேய் வந்துருச்சு. கிளாஸ் எல்லாம் நகர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது மாயாஜலமா இருக்குது, நீங்களா நவுத்துறீங்களா, சரி என்னோட வண்டி நம்பர் என்னன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்னு சொல்லும்போது அதே மாதிரி அந்த பேய் கரெக்டா வண்டி நம்பர் சொல்லுது. அந்த வண்டி நம்பர் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் புதுசா ஒண்ணு சொல்றேன், என்னோட அப்பா பேரு சொல்லு. என் அப்பா பேரு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த பேய் அப்படியே கிளாஸ் ஒவ்வொன்றா நவுத்துது. இதை ஒருத்தவன் பேப்பர்ல எழுதிக்கிட்டே இருக்கானுங்க. எழுதிக்கிட்டு இருக்கும்போது கடைசியா கூட்டி படிக்கும்போது ஒரு பேர் ஒண்ணு வந்திருக்கு. ஆனா அந்த பேர் என்னோட அப்பா பேரு கிடையாது, என் அப்பா பேரு குஞ்சுவம்பாதம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேரை சொல்றாப்ல. ஆனா இந்த பேய் சொல்லி இருக்கிற பேரு வேற ஒண்ணு, இது என் அப்பாவோட பேரே கிடையாது, இது என் சித்தப்பாவோட பேரு அப்படிங்கிற மாதிரி இந்த பேய் மாத்தி சொல்லிடுச்சு. இதெல்லாம் டுபாகோரு, நீங்களா கலாய்க்கிறீங்களாடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த வெள்ளை சொக்கா போட்ட மனுஷன் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா திரும்ப அந்த கிளாஸ் இல்ல இதுதான் உங்க அப்பா பேருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த ஆளு இல்ல இது அப்பா பேரு இல்ல இதுதான் உங்க அப்பா பேரு அப்படின்ற மாதிரி மாத்தி எஸ்ஆர் நோன்னு காட்டிக்கிட்டே இருக்கு. அந்த ஆளு பயங்கர கடுப்பாயிடுறான். அவன் கடுப்பாயி திட்டிட்டு என் அப்பா பேரை வச்சு விளையாடுறீங்களாடா, எங்க அம்மாவை சந்தேகப்படுறீங்களாடா அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனா ஆக்சுவலி உண்மையிலேயே அந்த வெள்ளை சக்கா போட்டு வந்தா இல்லையா, அவனுக்கு உண்மையான அப்பா இந்த அனாமிகா சொன்ன மாதிரி அந்த பேர்ல தான் இருந்திருக்கும். ஏன்னா இவரோட அப்பா ஃபாரின்ல இருந்திருப்பாங்க. அப்பா அவங்க அம்மா இல்லீகல் அஃபேர்ல இருந்ததால அவருக்கு பிறந்த புள்ள தான் இவர். இந்த விஷயம் அவருக்கே தெரியாது. இப்படி ஒரு மேட்டரை நம்ம பேய் சொல்லி இருக்குது. இதனால எல்லாரும் கொஞ்சம் குஜாலமாயிரானுங்க. அடுத்தது அதே ஏரியால கடை வச்சிருக்காரு இல்லையா, அவரு வந்து விளையாடிட்டு இருக்கிறாரு. அவரோட எக்ஸ் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுவுமே கரெக்டா இருக்குது. சரி நான் விளையாண்ட வரைக்கும் போதும், நீங்களே விளையாடுங்களான்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த ஆள் அங்க இருந்து போறான். சரி கேம் விளையாடுறதுலாம் போதும் எடுத்து வைங்களான்னு சொல்லும்போது அப்ப அந்த கிளாஸ் திரும்ப ஆட்டோமேட்டிக்கா நகர ஆரம்பிக்கும் போது இப்ப போனார் இல்லையா, அவரோட பேரை சொல்லி அவர் இறந்துருவாரு சொன்ன உடனே இங்க இருக்கிற நம்ம ஹீரோக்கு அள்ளு விட்டுருது. திரும்ப வண்டி எடுத்துட்டு வேகமா போய் பார்த்தா ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி வண்டி கீழே படுத்து கிடக்குது. அந்த நபர் படுத்து கிடக்கிறாரு. அவரை தூக்கி எழுப்பும் போது என் போனு முள்ளுக்குள்ள விழுந்துருச்சு. அதை எடுக்கிறதுக்கு தான் குப்புற அடிச்சு படுத்து கிடந்தேன். என்னடா நீங்க எப்படி அங்க வந்தீங்க கரெக்டான்னு சொல்லும்போது நீ எப்படி கீழே விழுந்தன்னு சொல்லி கேட்டா நாய் ஒண்ணு குறுக்க வந்துருச்சு, அதனால கீழே விழுந்துட்டேன், லேசான அடிதான் அப்படின்னு சொன்ன உடனே நீ இந்த கட்டாயத்துல வீட்டுக்கு போக வேணாம், நீ கிளம்பி வா ரூமுக்கு வா, அங்கே தங்கிக்க அப்படின்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. நாய் தான் குறுக்க போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இல்ல நாங்க அங்க இந்த லொகேஷனுக்கு வந்தது எப்படி தெரியுமா, அனாமிக்கு தான் சொன்னா நீ இறந்து போயிடுவா அப்படின்னு சொன்ன உடனே என்ன வச்சு ஏதாவது காமெடி பண்றீங்களாடா அப்படின்னு சொல்லி கடுப்பையா வாங்குறது கிளம்பி போறான். அதே நேரத்துல கூட இருக்கிற ஒருத்தனை போயிட்டு விட்டுட்டு வரலான்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இந்த பக்கத்துல நம்ம வீட்டுல ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு இருப்பாளே பயபக்தி, அவன் என்ன பண்றானா வேலைக்கு போயிட்டு வரும்போது இந்த ரூட் இந்த இடம் அப்படிங்கறது
அதாவது பழக்கமா இத்தனை வருஷம் போயிட்டு வர இடம் தான். ஆனா அதையுமே தாண்டி போயிடுறான். பெட்ரோல் இல்லாம வீடு தெரியாம சுத்த விடுது. இது என்னமோ எனக்கு சரியா படல அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க. இந்தாண்ட ஒருத்தனை கடைக்காரரை விட்டு வரதுக்காக ஒருத்தன் போன பாருங்க. அவன் இங்க வரான். வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். இந்த விஷயத்த கேட்டவனே இங்க இருக்கிற கேங்க ஒட்டுமொத்த பேரும் ஆடி போறாங்க. என்ன அப்படின்னா அந்த பேய் சொன்னது அனாமிகா சொன்ன பேர்ல ஒரு வயசானவர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு இறந்து போயிருக்கிறாரு. அப்ப அனாமிகா சொன்ன அகால மரணம் அதுதானா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே இங்க இருக்கிறவங்கள அள்ளி விட்டு போகுது. டேய் அதெல்லாம் போற கேஸ் தான், அதனால போயிடுச்சு. அனாமிகா சொன்னதெல்லாம் போல வாடா போய் படுத்துங்களா சொல்லி ரூமுக்கு போனா ரூமுக்குள்ள ஒரு பொண்ணோட போட்டோ. அந்த பொண்ணோட ஹீரோயின் பேரு கூட அனாமிகா தான். சோ அது கண்ணுல மட்டும் லைட் அடிக்கிறத பார்த்தோன்னே இவனுங்க பயந்து போறானுங்க. நைட்ல 2 பேரும் தூங்கிட்டே இருக்கிறானுங்க. அடுத்த நாள் காலையில எழுந்துக்கிறானுங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு காலில் அடிபட்டு கால் உடஞ்சு போச்சு. எனக்கு நம்ம இந்த கேம் விளையாடுறதுல இருந்தா இந்த மாதிரி ஏடகுடமா நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ அதுக்கு ஒத்துக்கல. இப்ப திரும்பவும் அந்த கேமை விளையாடலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் முடிவு பண்றாங்க. ஆனா அந்த பேயை போக வைக்கணும். இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னா அந்த கேமை நல்லா விளையாட தெரிஞ்ச நபரை தான் கூப்பிட்டு சொன்னோன்னே அந்த குண்டனை கூப்பிட்டு வராங்க. திரும்ப உள்ள போயிட்டு கேம் விளையாடுறானுங்க. கேம் விளையாடும் போது நம்ம ஹீரோவை இரிட்டேட் பண்ற மாதிரியே அவன் கேள்விகளை கேட்கறான். நீ எப்படி செத்த, நீ எப்படி போன வந்த, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கொலை பண்ண உனக்கு ஆசை இருக்கான்னு சொல்லி கேட்டா அந்த பேய்க்கு ஆமா ஆசை இருக்குன்னு. இப்படி கேட்டவன நம்ம ஹீரோக்கு கடுப்பாயிடுது. அவனை அடிச்சு தூக்கி தள்ளி விட்டுட்டு போறானுங்க. இப்ப அந்த கிளாஸ் மேல ஒருத்த மட்டும் தான் கை வச்சிருக்கான். எல்லாருமே கை எடுத்துட்டா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை நடக்குங்கிறது விளையாட்டோட விதி. சோ அவனை அடிச்சு துரத்தி வெளியே இருந்து அனுப்பிச்சிட்டு போறாங்க. அனுப்பும்போது அவன் சாப விட்டுட்டு போறான். நீங்க எல்லாரும் சாக தாண்டா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் இதே நாள்ல உனக்கு நினைவு நாள் நான் கொண்டாடுவேன்னு சொல்லிட்டு கடுப்பாகி போறான். இந்த பக்கத்துல உள்ள இருக்கிறவன் கத்திக்கிட்டே இருக்கிறான். கிளாஸ் வேற அதுவா தானா நகருது. என்னென்னவோ சொல்லுது. இவனால லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதிக்கிட்டு இருக்கவும் முடியல. உள்ளுக்குள்ள கத்திக்கிட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் உள்ள இருந்து வரான். இப்ப எல்லாருமே உள்ள வராங்க. என்னடா எதுக்குடா கத்துற அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த அனாமிகா என்னென்னமோ சொல்லுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அகால மரணம் அப்படி இப்படின்னு சொல்லுது. எனக்கு பயமாயிடுச்சு, அதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வீட்டுல ஒரு பெரியவர் இருந்தார் இல்லையா நிருபு, அவர் என்ன பண்றாருன்னா அந்த போர்டை தூக்கி அடிச்சு உடைச்சிடுறாரு. இனிமே இந்த வீட்டுல இந்த கேம் விளையாடுனீங்க அப்படின்னா அவன் தலையை பிச்சு நான் விளையாடிடுவா அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்காங்க. இப்ப பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, திரும்ப விளையாடுனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கப்புறம் வீடே அமைதியாயிடுச்சு. எல்லாரும் சோகத்துல இருந்தாங்க, யாருமே விளையாடல. அதுக்கப்புறம் அந்த எலிகள்லாம் செத்துது இல்லையா, அதுங்களோட சமாதிகளும் எலிகளை கொல்றதும் அதையுமே விட்டுட்டாங்க. எல்லாரும் திரும்ப அவன் பாட்டுக்கு அவன் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சான். அந்த ஆன்சு போடுறவனை திருத்தலாம் சொல்லிதான் அந்த பெரியவர் முயற்சி பண்ணியிருப்பாரு. ஆனா அவரு பேச்சுமே கேட்கல. நான் உங்க அப்பனா, நான் உன்னை திருத்துறதுக்கு நீ மாட்டு உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கறேன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் இப்ப கொஞ்சம் நீட்டா இருக்கு. திரும்ப எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான். உள்ளூர்காரன், ஒரே ஃப்ரெண்டு, ஒன்னா மண்ணா படிச்சவனுங்க. அதுல ஒருத்தனுக்கு ஏதோ கொஞ்சம் பிரச்சனை ஆகி ஆளு கொஞ்சம் ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி இருக்கானா. அவனை வீட்டுல கூட்டு வந்து ஒரு வாரம் தங்க வச்சுட்டு அனுப்புவா அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்க அந்த பெரியவர்கிட்ட கேட்டாக்கா, ஏண்டா உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்ட, ஒன்னா மண்ணா படிச்சவன்னு சொல்லிட்டீங்க, இதுல என்னடா இருக்கு, கூட்டு வாடா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். பிசினஸ் பண்றான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா எனக்கும் தெரிஞ்ச 4 பேர் இருக்கானுங்க, ஆமையும் மண்ணுளி பாம்பும் கொண்டு வரானுங்களாம், சேர்த்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க பாரு அவனெல்லாம் சேர்த்துக்க முடியாதுன்னு சொன்னோன்னே பேயை சேர்த்துக்குவ உயிரினத்தை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி கிண்டல் பண்றான். கால் உடஞ்சிருக்குன்னு பாக்குற, இல்லைன்னா இன்னொரு காலு உடைச்சிருவேண்டான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறானுங்க. இப்ப அந்த பையன் இருந்தா இல்லையா, புதுசா தெரிஞ்ச பையன், அவனை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தோடனே ஒரு பேசுற சத்தம் கேக்குது. கிருஷ்ணர் நீ என் பக்கத்துல இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இயேசு பேசுற மாதிரியும், இயேசு அப்படியா உன் வாயில என்ன புதுசு புதுசா சத்தம் வருதுன்னு சொல்லி 2 குரல் மாத்தி மாத்தி பேசுற மாதிரி இருக்குது. அந்த பயபக்தியாவன கதவு திறந்த உடனே தெரியுது அந்த புதுசா வந்த பையன் சீனு இங்க இருக்கிறான். அவன் தான் இந்த 2 சாமிகளுக்கும் டப்பிங் கொடுத்துட்டு இருக்கிறான். சோ இந்த விஷயத்தை பார்த்தோன்னே சிரிச்சுட்டு நான் தான் புது பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. போகும்போது வரும்போது இந்த வீட்டுல இருக்கவங்கள எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். நைட் டைம்ல பல்லு விளக்குறான், சுத்தமா இருக்கலாம், செருப்பு போட்டுட்டு தான் நடப்பான், காலில் ஜிம் எல்லாம் பண்ணுவான். இப்படி இவனோட ரொட்டீனா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி சில விஷயத்தை பார்த்தானா அப்படியே பிரேக் ஆகி ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யாராவது ரிமோட் எடுத்து அடிச்சாதான் அவனுக்கு ஞாபகம் வருது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவனுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குது. அந்த மாதிரி ரேஞ்சுக்கு பாக்குறாங்க. ஒரு பக்கம் மென்டலுங்கிறானுங்க, இன்னொரு பக்கம் பேய்ங்கிறானுங்க. இது நம்ம ஜிபி கிட்ட யாருமே சொல்லல. ஒரு தடவை ஜிபி பிரியாணி சாப்பிட்டு இருக்கும் போது கூட அவன் குளிச்சுட்டு வந்துவான், அப்படியே எதையோ பார்த்து ஸ்டக் ஆகி போய் நின்று இருக்கிறான். எல்லாருமே இவனையே பார்த்துட்டு இருக்காங்க. கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்கல. நம்ம ஜிபி இருக்கிறா இல்லையா, பிரியாணி எடுத்து கொஞ்சம் அடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு தெரியுது, என்னடா சாப்பாடுலாம் வீணாக்குற, சாப்பாடுலாம் வீணாக்க கூடாது, எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க தெரியுமா, இனிமே வீணாக்காத ஜிபின்னு சொல்லிட்டு அவன் பழைய மாதிரி நார்மலா போறான். இந்த விஷயம் நம்ம ஜிபிக்கும் சரி, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சரி, டேய் எனக்கு நம்ம இது என்ன சரியா பண்ற மாதிரி தெரியல, அவன்கிட்ட நீ பேசி சரி பண்ண பாரு அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க, அந்த ஆள் இங்கதான் இருக்கிறான், அவனை வர வச்சு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பெரியவர்கிட்ட சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல நம்ம படுத்திருந்தா இல்லையா சீனு, அவன் மட்டும் ஏஞ்சி உட்கார்ந்து இருக்கிறான். என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஹீரோ கூப்பிட்டு ஏண்டா இன்னுமாட தூங்கல அப்படின்னு சொல்லி தட்டினோடனே குரங்கு தவுற மாதிரி அவன் மேல தவுனதுல அவன் கொஞ்சம் பயந்து அலறி அடிச்சுட்டான். எல்லாருமே ஏஞ்சிட்டாங்க.
அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. போற வரும்போது எல்லாருக்கிட்டும் ஒரு மாதிரி சிரிக்கிறான். கூட ஒரு கருப்பா ஒரு பையன் இருப்பான். அவன்கிட்ட சுடுதண்ணி வச்சு குடிக்கிறத பார்த்துட்டு எதுக்கு சுடுதண்ணின்னு கேட்கறான். சீனு தான் கேட்கறான். இந்த மாதிரி தொண்டை கொஞ்சம் வலிக்குது, அதனால சுடுதண்ணி வச்சு குடிச்சா சரியாயிடும் சொல்லும்போது இந்த மாதிரி மண்டையை வெட்டி மண்டை சூப் வச்சு குடிச்சா கூட உடம்பு சரியாயிடும், உடம்பு வலிலாம் போயிடுன்றா. என்னது மண்டை சூப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஜிபிஎன்னான்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். இந்த மாதிரி உங்க கூட இருந்த பையன் மண்டையை வெட்டி மண்டை சூப் வச்சு குடிச்சா உடம்பு வலி போயிடுன்னு பேய் மாதிரி பேசுறானா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்க. உள்ள போய் என்ன இன்னைக்கு கேட்டுறான் வாடான்னு சொல்லி கூட இன்னொருத்தனை கூப்பிட்டு போறான். நெருப்பு குமார் மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. அவனை கூப்பிட்டு போகும்போது அந்த பையன் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த போஸ்டர் ஒன்று இருக்கு இல்லையா, அனாமிகா, அந்த போஸ்டரை பார்த்து பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி நல்லா சாப்பிடு, அப்பதான் உன் கண்ணெல்லாம் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் க்ளோ ஆகும் அப்படின்னு பைத்தியம் மாதிரி தனியா நின்று பேசிட்டு இருக்க பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த போஸ்டரை கிழிச்சு எரிச்சிட்டான். எரிச்சிட்டு இருக்கும்போது கூட பக்கத்துல தான் நிக்கிறான். இந்த மாதிரி அனாமத்தமா ஒரு போஸ்டர் அழகா இருந்தது, பாவம் அந்த பொண்ணை எரிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சீனாங்க இருந்து சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோக்கா பயங்கர கடுப்பாகுது, என்னடா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லி அடுத்த நாள் காலையில கூட இருக்கிறவன் பேசாம அவனை ஊருக்கு அனுப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஏதோ செவுத்துல ஒரு ரத்த கரையில வந்து பொத்துன்னு அடிச்சு கீழே விழுகுது. என்னடான்னு பார்த்தா ஒரு எலியதான் இவன் பிடிச்சிட்டு வந்து செவுத்துல அடிச்சு கொண்டு இருக்கிறான். என்னடா அப்படி கொடூரமா கொள்றேன்னு சொல்லி கேட்டா, நீங்களா கொண்டுவீங்களே அது மாதிரி தான் நானும் கொண்டுட்டேன், அதை எடுத்துட்டு போய் நான் புதைக்க போறேன்னு சொல்லி புதைச்சு ஒரு சிலுவை அடிச்சு சமாதி மாதிரி வச்சு கும்பிட்டுட்டு வரான். இப்ப தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, அவரை வச்சு பேசணும்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருந்தார் இல்லையா, அவரு வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை தனியா கூப்பிட்டு போய் நம்ம ஹீரோ எதுக்கடா என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னு சொல்லி கேட்டா, இல்லனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சீனி இருக்கான் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது சீனி இங்க வந்திருக்கான். டே குட்டி பையா நீ எப்படா இங்க வந்த அப்படின்னு சொல்லி சீனி இங்க வந்ததால ஹீரோ எப்படி அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்றதுன்னு புரியாம அவே தவிச்சிட்டு இருக்காரு. திரும்பவும் அந்த ஆளை வந்து ஏண்டா என்னடா விஷயம் அர்ஜென்ட்டா வர சொன்ன சொல்லுடான்னு சொல்லி கேட்டா, அப்புறம் சொல்றேன் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்ன போது இந்த சீனுவை கொஞ்சம் வேலை வைக்கிற மாதிரி உள்ள அனுப்புறாங்க. ஆனா சீனி இருக்கானே, ஆமாடா சீனிக்கு என்னடா அப்படின்னு சொன்னோன்னே திரும்பவும் அவரு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த டாபிக்கை விட்டுறாரு. இந்த ஆளு பயங்கர கடுப்பாயிடுறாரு. ஏண்டா என்ன பார்த்தா நான் உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா, எல்லா வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறேன், ஃப்ரீயா இருக்கும்போது வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் பேசிட்டு இருக்க. அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ இருனா வர கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி போறான். அப்பதான் நம்ம சீன் இருக்கார்ல அவன் கூட்டு போய் இந்த ஆளுகிட்ட என்ன சொல்றான்னா, அண்ணா கொஞ்ச நாளா நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஜிபி சரியில்லை, நான் குளிச்சுட்டு வந்தா சோத்தால என்ன அடிக்கிறான், ரிமோட்டால என்ன அடிக்கிறான், தூங்கிட்டு இருக்கும் போது பயந்து கத்துறான். இது எல்லாமே நம்ம ஹீரோ இவனை பார்த்து பயந்துருப்பாரு. ஆனா இவன் அப்படியே உல்டா பண்ணி அவன்கிட்ட சொல்லும் போது அவனுக்கு ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு போல. சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, அவனை பாத்துக்க, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கத்துல சாப்பாடு சாப்பிடும்போது கூட இருக்கணும் எல்லாரும் பயந்துகிட்டு தான் சாப்பிடுறானுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்க பெரியவர் இருக்கார் இல்லையா, அவரும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அவன் நைட் டைம்ல எங்கேயோ போறான், அதை நம்ம ஃபாலோ பண்ணும், இனிமே அவனை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளான போட்டாங்க. நைட் டைம்ல தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்திருக்கிறான். நம்ம ஹீரோ முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, அப்படியே ஆக்டிங்க போட்டுருக்காரு தூங்குற மாதிரி. அவன் ஏஞ்சு உட்காரும் போது பக்கத்துல இருக்க நம்ம பெரிய அண்ணா இருக்கார் இல்லையா, அவரு எழுப்புறான். பாருங்க ஏஞ்சு போறான் எங்கேன்னு சொல்லும் போது, ஏண்டா பாத்ரூம் கூட போவான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் வெளி டோரை திறந்து போறான். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. முன்னாடி அவன் மாதிரி ஃப்ரீஸ் ஆகி தான் நடந்து போயிட்டு இருக்கான். பின்னாடி யார் வராங்க, சைட்ல யார் வராங்க அப்படிங்கறதெல்லாம் அவன் பார்க்கல. நேரா போறான், அப்படியே ஒரு லெஃப்ட்ல டர்ன் ஆகுறான், நின்னுகிட்டு இருக்கிறான். முன்னாடி ஒரு ட்ரெயின் வேகமா போகுது. அப்படியே வந்துட்டீங்களா, என்ன தேடி இங்க வந்துட்டீங்களா, தெரியுதுல தண்டவாளம், அதுலதான் முனியப்பனோட தலை வெட்டி இந்த பக்கம் தலை மட்டும் உருண்டு வந்துகிட்டே இருந்தது. அந்த பக்கம் தெரியுதா ஒரு பெரிய மரம் தெரியுதா, அங்கதான் அலெக்ஸ் தூக்கு மாட்டி செத்து போனான். அதே மாதிரி இந்த பக்கம் தெரியுதா ஒரு வீடு தெரியுதா, இங்கதான் அனாமிகா, என்னோட அனாமிகா இறந்து போயிட்டா, அங்கதான் இறந்து போயிட்டா, அங்கதான் அவ இருக்கிறா வா போலான்னு சொன்னோடனே அனாமிகாங்கிற பேரே இவனுக்கு தெரியாது. ஆனா அனாமிகான்னுங்கிற அந்த பேரை இவனுக்கு தெரியல. ஏன்னா பேய் கூட விளையாண்டு இருக்கிறானுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பேரை கேட்டவுடனே ஒருவேளை இவனுக்கு பேய் தான் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த பெரிய என்ன பாக்குறது கொஞ்சம் கெத்தா இருப்பாரு, எல்லாரும் மிரட்டுவாரு. அவனா பேய் வந்துருச்சுடான்னு சொல்லி கதரை அடிச்சுக்கிட்டு ஓடி வருவாரு. இந்த பக்கத்துல நம்ம ஜிபி அவர் ஓடுறத பார்த்துட்டு இவனும் பயந்து அடிச்சு ஓடுறான். பின்னாடி வேற சீனு வேற துரத்திக்கிட்டே வரான். உங்களை விட மாட்டேன்னு கத்திக்கிட்டு வரான். ஒரு வழியா வீட்டுக்கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது அந்த சீனு கரெக்டா வந்துடுறான். பயந்து அடிச்சுட்டு இவங்க பதட்டத்துல இருக்க அவனு பின்னாடி ஓடி வந்து இவங்க கூட நிக்கிறான். அவன் பக்கத்துல நிக்கிறத பார்த்தே இவனுங்களா மிரண்டு போறானுங்க. இன்னைக்கு கொஞ்சம் விளையாட்டு விளையாடுனது போதும், மீதி விளையாட்ட நாளைக்கு விளையாடுறான்னு சொல்லிட்டு அவன் உள்ளுக்குள்ள போயிட்டான். இப்ப நம்ம பெரிய அண்ணன் எல்லாம் மிரண்டு போய் கிடக்குறாங்க. இனிமே வந்துட்டு அவனை வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடாது, முதல் வேலையா அவனை வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக பிளான் பண்ணியாச்சு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பையனோட அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அவங்களும் கார் எடுத்துட்டு கூப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. போகும்போது கூட நம்ம சீன் இருக்கா இல்லையா, ஜிபி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்க மாட்டான், நான் ஜிபிக்கு போற விஷயம் தெரிஞ்சுன்னா அவன் விடவே மாட்டான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவன் தான்ப்பா போன் பண்ணி கூப்பிட்டான். அதனாலதான் நாங்க கார் எடுத்துட்டு வந்தன்ற விஷயம் அந்த பையனுக்கு தெரியுது. இப்ப அந்த பையன் ஜிபி கிட்ட எதுவுமே கேட்காம சோகத்துல அங்க இருந்து பிரிஞ்சு போறான். ஜிபி போனதுல இருந்து இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ ஒரு
பையன் விளையாட்டுக்கா பண்ணாங்கிறதுக்காக அவனை இந்த மாதிரி பண்ணிட்டோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. அவன் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஓவரா பேய்களோட ஆட்டம் ஆரம்பமாகுது. என்னன்னா அந்த வீட்டுல வேறத்தவன் மட்டும் வேலைக்கு போனாலே அந்த சுவாமி பயபக்தியா இருப்பேன், அவனுக்கு இப்போ பெட்ரோல் நின்று போய் தள்ளிட்டு வர நிலைமைக்கு ஆளாகிட்டே இருக்கிறான். தினமும் இந்த மாதிரி நடக்குது, ஒரு மாதிரி அமானுஷமா இருக்குது எனக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கத்துல ஒருத்தனுக்கு வேலை போயிடுச்சு, குக்கர் விசில் வெடிச்சு அது அப்படியே தெரிச்சு போய்க்குது. அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபேஸ் கட் மாதிரி தெரியுது. வடை வாங்கிட்டு வந்து சாப்பிடலான்னு பார்த்தா பேப்பர்ல அனாமிக்கான்னு போட்டிருக்குது. இந்த மாதிரி இந்த பேய்களோட தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்குது. இது ஒரு பக்கம் இவங்களுக்கு பயத்தை உண்டாக்குது. அதே மாதிரி இந்த விஷயத்துல அந்த பெரியவர் அவங்க அம்மா கிட்ட போன் போட்டு, இந்த மாதிரிமா இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்குமா, ஆனா வெளியே மட்டும் நான் வீர மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்கிறான். யாராவது ஃபாதரை கூட்டு வந்து மந்திரகந்திரம் போடுவோமா அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி டாய்லெட்ல ஒருத்தவன் வழக்கமா போயிட்டு உட்காந்து பிட்டு படம் பார்த்துட்டு பாத்ரூம் போயிட்டு இருக்கான். பாத்ரூம்ல இன்னொரு பக்கத்துல வெளியே இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு இருக்கிறானுங்க. இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த பேயை போக வைக்கணும். ஏன்னா கடைசியா வந்துட்டு எட்டி உதச்சனாலதான் அந்த பேய் இங்கே இருக்கு, அந்த பேயை வர வைக்கிறோம், ஆத்மாவே போனா அந்த பேய் போயிடும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் கேரம் போர்டை ரெடி பண்றானுங்க. ரெடி பண்ணி அந்த கேமை விளையாடுறதுக்காக ஏற்பாடு பண்றானுங்க. அதே நேரத்தில் ஒருத்தவன் வேலைக்கு போயிட்டு பல தடவை சுத்தல விட்டுட்டே இருக்குது இல்லையா, அவன் கரெக்டா அந்த ரோட்டுக்கு வந்தோடனே எல்லா லைட்டும் வழக்கம் போல ஆஃப் ஆகுது, இருட்டாகுது, வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இது ஒரு பிரச்சனை இருக்கு. உள்ளுக்குள்ள லைட் எல்லாம் ஆஃப் பண்ண போலான்னு பார்த்தா லைட்டா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுது. இது அங்க இருக்கிறவனுக்கு அள்ளு விடுது. டோர் சாத்த சொன்னா டோர் தானா சாத்துது. உள்ளுக்குள்ள எல்லாம் நடுங்கி செத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. பாத்ரூம்ல ஒருத்தன் விட்டுப்படம் பார்த்துட்டு இருந்தா இல்லையா, அவன் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கழுவலான்னு போனா தண்ணி சுத்தமா ட்ரை ஆயிடுச்சு. மோட்டரை போடலாமா சொல்லி மோட்டர் தட்டினா கரண்ட் வேற இவனுக்கு ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் எப்படி ஆஃப் ஆச்சுன்னு ஒரே குழப்பத்துல இருக்கு. அவன் உள்ளுக்குள்ள இருந்து கத்திக்கிட்டே இருக்கிறான். அதே மாதிரி அந்த பைப்ல இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான மூச்சு வாங்குற சத்தம். இன்னொரு டைம் கேஸ்ல இருக்கிற பாப்கார்ன் எல்லாம் பொரிச்சு வெடிச்சு கீழே கொட்டுது. இப்ப அந்த பேயை வர வைக்கிறது ரொம்ப அவசியமானு சொல்லி கேட்டா அவசியம் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. காத்து ரொம்ப பலமா வீசுது. இப்ப கேண்டில் தானா நவர ஆரம்பிக்குது. ஆத்மாவே போ, ஆத்மாவே போ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க கிளாஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி சத்தத்தை கேட்டவனே இவனுக்கு பயந்து அடிச்சுட்டு எல்லாரும் வெளியே வந்து நிக்கிறானுங்க. உள்ளுக்குள்ள ஒருத்த மட்டும் அந்த பாத்ரூம் இருந்தா இல்லையா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கேஸ் சிலிண்டர் வேற டுப்பு டுப்புன்னு வெடிக்குது. ஒரு வழியா அவனும் உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டான். ஏதோ சில அமானுஷமான விஷயங்கள் அந்த வீட்டோட ஜன்னல்ல பேய் மாதிரி வந்து கத்த ஆரம்பிக்குதுங்க. எல்லா பேய் ஒட்டுமொத்தமா வந்துருச்சு போலடா அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாம் வெளியே வந்து பயந்துகிட்டு இருக்கானுங்க. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்க ஒரு ஃபாதர் வந்து எல்லாமே மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு போறாரு. வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அங்கேயும் பூஜையும் பண்ணிடுறாங்க. கடைசியா வீட்டுக்கு வெளியே கூட நின்றுட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல ஒருத்த மட்டும் வேலைக்கு போயிட்டே இருப்பான் பாருங்க. பல தடவை இந்த பேய் சுத்தல்ல விட்டுச்சுன்னு அவன் அந்த பக்கமா கிராஸ் ஆகி போறான். இவங்க நிக்கிறது கூட தெரியாம அவனை ஒரு பக்கம் கூப்பிட்டு, இனிமே இந்த வீட்டுக்குள்ள நம்ம போக கூடாது, பேய்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவனையுமே அங்க இருந்து கூப்பிட்டு காப்பாத்திட்டு போறானுங்க. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. பூஜை எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இல்லையா, இப்போ அந்த நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கணும்னு சொல்றீங்க, அப்படி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் கடைசியா அந்த வீட்டுல இருந்து வரும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை ஒண்ணு பார்த்தேன், அது என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட நான் சொல்ல மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றான். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த நர்ஸ் கேட்கும்போது, என்னோட பேக் அந்த வீட்டுல இருக்குது, எல்லோ கலர் பேக்ல தான் அந்த அனாமிகா போயிட்டு புகுந்து இருக்கிறாங்க. சோ என்னோட பேக்ல தான் அந்த பேய் இருக்குது. அந்த விஷயத்தை நான் பார்த்தா அந்த விஷயம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்றதுக்குள்ள எனக்கு எல்லாமே மறந்து போச்சுன்னு சொன்னோன்னே இப்ப இங்க இருக்கா இல்லையா அந்த நர்ஸ், அவளுக்கு அள்ளு விட்டுருச்சு. அந்த பேக் வந்துச்சுன்னா அப்ப கண்டிப்பா அந்த பேய் வந்துடும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ தூரத்துல ஒரு போட்டோ இருக்கு இல்லையா, அந்த போட்டோவை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு பிளரா தான் தெரியுது. ஆனா இப்போ காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த நர்ஸ் அந்த போட்டோல இருக்கிறது கிருஷ்ணர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டாக்டர் ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் பாக்குறதுக்காக உள்ள அலோ பண்றாரு. அப்ப ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த எல்லோ கலர் பேக் இருக்கு இல்லையா, அதை யாரும் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்டா, அதை எடுக்கிறதுக்கு தாண்டா உன்னோட உயிர் தோழன் உன்னோட சீனு போயிருக்கான் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. இவனுக்கு அப்படியே மரண பீதியா இருக்குது. ஆக்சுவலி அந்த சீனு இப்ப வீட்டுக்கு போயிருக்கான். அந்த எல்லோ கலர் பேக்கை எடுத்துக்கிட்டு நேரா இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அந்த பேக் அப்படியே கீழே போடுறான். ஹீரோவோட கண்ணுல மரண பீதி தெரியுது. பேய விட்டுட்டு வாங்கடா, நான் பேய பேக்ல பிடிச்சு கூட்டு வந்திருக்கியாடா சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தில் அடிப்படையில் எடுத்துக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.